சரி பொங்கலுக்கு வேட்டி வாங்கிட்டீங்களா? நான் இப்பதான் போயிட்டு வேட்டி வாங்கிட்டு வந்தேன். உனக்கு வேட்டி அளவு எடுத்தாலும் தைச்சாங்க, உண்மை சொல்லு. ஹலோ ஹலோ. சரி அம்மா, துணி கடை இருக்கடா உங்களுக்கு? டெக்ஸ்டைல்ஸ் அதுவும் பேங்க்கும். பேங்கா? போடும் பேங்கா? ஒரு பேங்கா? HDFC மாதிரி. HDFC ஓட கேபிட்டல் வந்து 5000 கோடி அவங்களோட கேபிட்டல். நான் வந்து 1000 கோடியோ இல்ல 2000 கோடி வச்சு கேபிட்டல் ஆரம்பிச்சு HDFC மாதிரி இருக்கு. 1000 கோடிக்கு மட்டும் பேங்க் கேபிட்டலா வச்சு ஆரம்பிச்சோம்னா தமிழ்நாடு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட். தமிழ்நாட்டுல நம்ம தான் பெரிய பேங்கா இருக்கும். சரி, A-Team Gaming, just press the link. Please go and do a favor for him, because we have to help him, because at least we can't give money, we can't do anything, but at least we can give some small support. So please, I'm asking please to give the support to this guy. I want him to get more subs. Sharing is caring. See, this is not even a big thing. Seriously, it's not even a big thing. Just clicking a small subscribing button is not even a big thing. You are helping others. Let's help him. Thank you so much, guys. I always have a huge trust on you guys. Thank you so much for your support for me, and then you're just encouraging others also. Fan bro. Dying bro. Come on, let's go. 20. நீ எங்கயாவது உன் ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்கியா? எனக்கு தெரியும். ராபிட். சுத்தி உன் அழகிய முகத்தை காட்டுற சுத்தி வைப்பில்லை. எடா அண்ணனை காட்ட மாட்டியா? So sad. என் தலைய மூட்டி ஐயோ பிச்சு ஐயோ பிச்சு bro இங்க வாங்க. உங்களுக்கு அந்த இடம் சூப்பரா இருக்கு. வாங்க. Mark the location. இடத்த பாருங்க. ஞாபகம் வருது. அதாவது கால்கறத போது ஞாபகம் வருது. பேர் என்ன அட எப்படியா? செம்மையா இருக்கும் ப்ரோ. அது என் தலைவன் மாதிரி வருமா? இங்க பாருங்க. நீ வந்தா உரண்டே பொழப்ப வச்சு திரும்பி அப்படி கிளவியா பறக்க வேண்டியவன் போய் பையனா பிறந்துட்டான் ப்ரோ. கிளவி நான் சொல்றேன், நம்பர் 1 கிளவிடா நீ. அப்படின்னு உட்காந்து பேசி எத்தனை குடும்பத்துல எத்தனை பேரை இது கொலை பண்றான்னு வேற எனக்கு தெரியல. ஐயோ என்னோட ஃப்ரெண்டோட போயிட்டு வரலாம். வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. கொண்டுருவாங்க. அமைதியாரு வெற்றி தான் முக்கியம். இவன் நினைச்சு பண்ணி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது வச்சுக்குவேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். எத்தனை பேர்த்த பிரிச்சு விட்டுருப்பான்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. 28,000 லைக் ஸ்பாட்ஸ்லாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க என்ன உங்களுக்கு ஏன்டா என்னடா ஆச்சு? நல்லா தானே இருந்த திடீர்னு என்ன உனக்கு திடீர்னு. சரி பொங்கலுக்கு வேட்டி வாங்கிட்டீங்களா? நான் இப்பதான் போயிட்டு வேட்டி வாங்கிட்டு வந்தேன். உனக்கு வேட்டி அளவு எடுத்தாலும் தைச்சாங்க, உண்மை சொல்லு. ஹலோ டின்னரே வேணாம், மேடை போடுங்க. அமைதியார் டின்னர் முக்கியம். உனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு 1v3 போடலாம். அதெல்லாம் மெயின் அக்கௌண்ட்ல எல்லாம் போட மாட்டேன் ப்ரோ. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? மெரிட் கூட நான் கம்மி பண்ணிக்க விரும்ப மாட்டேன் இந்த அக்கௌண்ட்ல. சரிடா அப்பா, ரொம்ப பெரிய அக்கௌண்ட் தான். சரி வேட்டி வாங்கிட்டீங்களா? சுட்டி என்ன பொங்கல் ஸ்பெஷல்? அவனும் வேட்டி வாங்கிட்டான். எங்க சரி அம்மா, துணி கடை இருக்கடா உங்களுக்கு? டெக்ஸ்டைல்ஸ் இல்ல ப்ரோ. அதெல்லாம் இல்லையா? இல்ல சூப்பர் மார்க்கெட் துணி எடுத்து வேணா கொடுப்போம். துணி கடைலாம் இல்ல. சூப்பர் மார்க்கெட் ப்ரோ அதெல்லாம் லாபம் வராது ப்ரோ. சும்மா என்ன வச்சு என்ன அதுதான் என்னோட எய்ம். அதுவும் பேங்க்கும். பேங்கா? போடும் ஒரு பேங்கா? HDFC மாதிரி.
HDFCயோட கேபிட்டல் வந்து 5000 கோடி அவங்களோட கேபிட்டல். நான் வந்து 1000 கோடியோ இல்ல 2000 கோடி வச்சு கேபிட்டல் ஆரம்பிச்சு HDFC மாதிரி இருக்கு. HDFCயோட கேபிட்டல் வந்து 5000 கோடி. சுட்டி நீ ஒரு வேலை வாங்கிக்க, நான் ஒரு வேலை வாங்கிக்கிறேன், ரெண்டு பேரும் ஒரு வேலை வாங்கிக்குவோம். ஆக்சிஸ் பேங்கோட கேபிட்டல் வந்து ஏமன் 5000 கோடி. ஏமன் வாட்ச் பண்ண வச்சுக்கடா. ஏமன் 1000 கோடிக்கு மட்டும் பேங்க் கேபிட்டலா வச்சு ஆரம்பிச்சோம்னா தமிழ்நாடு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட். தமிழ்நாட்டுல நம்ம தான் பெரிய பேங்கா இருக்கும். சரி, எனக்கு டவுட், தமிழ்நாட்டுல நீங்க தான் பெரிய செயினா, காலேஜ் செயினா? அதிகமான காலேஜ் உங்கள்ட்டே இருக்கு. புல்லாலியே யாரு? புல்லாலியே ஹையஸ்ட் காலேஜ் யார்ட்ட இருக்கு? யார்ட்ட அதிகமான காலேஜ் இருக்கு? நான் அப்புறமா சொல்றேன், இன்ஸ்டால சொல்றேன். சரி, ஓகே. Bye guys, come on, let's go 28,000 guys. எவ்வளவோ பேர் இருக்காங்க ப்ரோ, மாம் ப்ரோ, எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம நிறைய காலேஜ் 25 காலேஜ் வச்சிருக்காங்களா? நான் வந்து காலேஜ் வச்சிருக்கவங்க பார்க்க மாட்டேன், ப்ராஃபிட் மணி. காலேஜ் யார் வச்சிருக்காங்க? நிறைய காலேஜ் வச்சிருக்கிறது யார்? நீங்களா? வேற இருக்காங்களே, வச்சிருக்காங்க. அப்படியே எல்லாம் 3 மெடிக்கல் காலேஜ்லாம் வச்சிருக்காங்க. 3 மெடிக்கல் காலேஜ்லாம் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அது இருக்கட்டும், நிறைய காலேஜ் வச்சிருக்கிறது எனக்கு இன்னும் இவங்க தான் ரொம்ப 2 மெடிக்கல் காலேஜ் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. என்னடா நிர்மல் ரெட்டி நிர்மல் ரெட்டிலாம் வைக்க மாட்டேன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வைக்கணும். அது அப்ப யோசிப்போம் சுட்டி. பேங்க் ஆஃப் நிர்மல் வச்சுக்க. கன்ஃபார்மா நான் ஒரு 40 வயசு எனக்கு மந்த்லி ஒரு 2 लाख salary கொடுத்துட்டு நானும் வந்து. Excellent work. மந்த்லி 2 lakhsலாம் அப்ப கம்மி நடி கோமா. அதுவும் அப்புறம் கோல்ட் கடை ஜுவல்லரி 100 கிலோ கோல்டு இருந்தா கடை ஆரம்பிக்கலாம். 100 கிலோ கோல்டு இருந்ததுன்னு வச்சுங்க, பெரிய லெவல்ல கடை ஆரம்பிச்சிடலாம். கோல்டு ஷாப் ஒரு 100 கோடி 200 கோடி இருந்தாலே கோல்டு ஷாப் ஆரம்பிச்சிடலாம். பேங்க் தான் அல்டிமேட் இல்ல? Excellent work. மொத்தமா எவ்வளவு நெட்வொர்க் இருக்கும் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு? என்ன ப்ரோ, என்ன நெட்வொர்க் இருக்கும் உங்களுக்கு? நெட்வொர்க் லிஸ்டால சொல்றேன். அதெல்லாம் விக்கிபீடியால வராதா உங்களுக்குலாம்? அந்த அளவு இன்னும் வளரலையே ப்ரோ. என்னடா சொல்ற, இத்தனை காலேஜ் வச்சிருக்கோமா? நீங்க மும்பைக்குலாம் போயிருக்கீங்களா இல்லையா? இல்ல. நீங்க இருக்கீங்களா ஒரு ஊரு மத்ராஸ் சிட்டி, அங்க எங்களுக்கு மேல 10,000 பேர் இருப்பாங்க. அங்க இருக்காங்கடா, பட் ஆனா இவ்ளோ இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்களா காலேஜ் ஒண்ணுங்கள மாதிரி? ப்ரோ அவங்க ஃபீல்ட்ல பெரிய ஆளா இருப்பாங்க ப்ரோ. அது சரிடா, அதான் கேக்குறேன். சரி, ஓகே ஃபைன், ஏதோ ஒரு அளவு. மொக்க காலேஜ் ப்ரோ, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன், ஆனந்தன் அப்படின்னு. அவன் சீட்டு கேட்டு நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க போல, அதனால வெறியா இருக்கும் அவங்க காலேஜ் மேல. என்ன ப்ரோ பண்றது, நானும் அதான் சொல்றேன். டொனேஷன் எல்லாம் வாங்குவீங்களா? கல்வி சேவைலாம் செய்யவே கூடாதுன்னு. அப்படியா? ஏன்னா டொனேஷன் எல்லாம் பங்கமா வாங்குவீங்களா இல்ல வாங்க மாட்டீங்களா? அது வந்து இதெல்லாம் பேசக்கூடாது, வெளியே பேசக்கூடாது. டொனேஷனே நீங்க குடுக்குறீங்க. தெரியல ப்ரோ, என் வீட்டுல டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க என்கிட்ட, இதெல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ அவன் உண்மையாலுமே தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட ஓனர் தான் ப்ரோ. இன்னும் நம்ப மாட்டேங்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா என்ன இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணுங்க, நான் இன்ஸ்டால. யாரோட பர்சனல் கேட்க மாட்டேன். நான் நிர்மலோட ப்ரோ, சும்மா காலேஜ்ல சும்மா ஃபன் பண்றதுக்கு அவன்கிட்ட கேட்டிருக்கேன். உனக்கு இல்லாததா நீ லைவ்ல எங்கேயும் போட்டுறாம இருந்தா சரிப்பா. ஐயோ என்னை எப்படியே நினைக்கிற பாத்தீங்களா? நம்மலாம் வந்து தேவை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது இன்ஸ்டால சொல்றேன். எல்லாம் இது கண்டென்ட்டா எடுத்து போட்டாங்களா, அது பயமா இருக்கு வேற. ஓகே ஓகே, அதுவும் கரெக்ட். சரி, பேங்க் ஆரம்பி சட்டுப்புட்டுன்னு பேங்க் ஆரம்பி நீங்களாம் பேங்க் ஆரம்பிச்சதான் எங்களுக்கு ஜாலி. என்னது சட்டுப்புட்டுன்னு பேங்க் ஆரம்பிடான்னு ஏதோ சீக்கிரமா சட்டுன்னு ஆரம்பிப்பியா? கூட ஆரம்பிக்கலாம். லண்டன் 10 கோடி கேபிட்டலா வச்சு பேங்க் ஆரம்பிக்கலாம். இல்லடா, லண்டன் கிட்ட போய் படிச்சுட்டு இருக்கு அதுக்குன்னு இல்லையா? இங்கேதானா? சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி தான் நம்மலாம். அப்படியா? ஏன் உங்க யூனிவர்சிட்டில படிக்க அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிறீங்க? அதுவா, அங்க படிச்சேன்னு வச்சுக்கீங்களேன், டீச்சர்லாம் அப்புறம் பாவம். இப்ப என்ன மார்க் போடுறீங்களா இல்லையா?
இப்ப நான் ஸ்டூடெண்டா பேசிட்டு இருக்கேன். சாயங்காலம் 4 மணிக்கு மேல அப்புறம் யாரா இருப்பாங்க அப்ப இப்ப வந்து ட்ரெஸ்ல வந்திருக்கேன். அப்புறம் வந்து வேற ட்ரெஸ் அப்புறம் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் வேண்டாம். காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போங்க. நான் காலேஜ் முடிச்சு இதே காலேஜ்ல மட்டும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நான் தான் அப்புறம் வரணும். வேண்டாம். அதெல்லாம் நான் பண்ண எங்க ஸ்கூல்ல பண்ணதுனாலதான் என்னை கேந்திர வித்யாலயில வந்து சேர்த்து. அப்படியா? ஸ்கூல் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டியே இப்ப நீங்க. அடிச்சு பெட்டி ஆக்கிட்டாங்க. அதனாலதான் நீ மூடிட்டு நீ அதான் கேட்டாங்க, நீ என்ன அவ்வளவு பேர் லபக்தாசா அப்படின்னு. நான் சொன்னது கரெக்டா? வாத்தியார மறந்தது ப்ரோ. நீங்க நான் சொன்னல என் ஃப்ரெண்ட் கரெக்டா சொல்லிருக்கான். இவன் வாத்தியார அதே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சேன். ஆரம்பிச்சிராங்க. வாத்தியார த்ரெட்டன் பண்ணிருக்கான் ப்ரோ. இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட் சொன்னா ப்ரோ ஒருத்தன் ப்ரோ வாத்தியார மிரட்டினான் ப்ரோ அப்படின்னு. ஆவண்டா வாத்தி உங்க ஸ்கூல்லாம் உங்க ஸ்கூல்ல இப்ப நீ தானே ராஜா சொன்ன. இப்ப நீ தானே சொன்ன உங்க ஸ்கூல்ல பண்ணி அதுக்கு வந்து அடிச்சாங்க. டாபிக் பேசலாம். ஐயோ பாவம். அந்த வாத்தி நினைச்சு பாருங்க. ஓனர் படிக்கிறாங்க பேசிட்டே இருக்கலாம். நான் அதை பார்த்து மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். எப்படா சம்பாதிக்கிறது, எப்படா சம்பாதிக்கிறது. எப்படி சம்பாதிக்கணும்னா ப்ரோ நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு சம்பாதிச்சிடக்கூடாது. நம்ம நம்பி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு அங்க பாருங்க கதையா விடு. அம்மா போன் அடிக்கிறாங்க, இருங்க பேசிட்டு வரேன். ப்ரோ குட்டி குஞ்சு வாட்டிக்குச்சு ப்ரோ. அதெல்லாம் பண்ணுவான் ப்ரோ. இருக்கிட்டே வா. ஏய் காலேஜ் முடிச்சு 4:30 மணிக்கு இங்கதான் வருவேன்னு சொன்னா ஒரு ஹெச்ஓடி என்ன நினைப்பாரு? காலேஜ் முடிச்சு இங்கதான் வருவாரா? எங்க வருவாரு? அமைதர் இப்ப எதுவுமே ஆடாத சேம இங்கே ஒரு சிக்கன் வேணுமாடாமா? அமைதர் இல்ல ப்ரோ, நான் உண்மையே சொல்லிடுறேன் ப்ரோ. நீங்க ரிவீல் பண்ணிடுறேன் ப்ரோ. சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானியா அங்க போயிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வந்து. சரி ஓகே. எங்க அப்பா அங்க வேலை பாக்குற சாதாரண ஊழியர் ப்ரோ. ஊழியர் இதுதான் எனக்கு ஓட்டின்னு தோணுது. நிஜமாலுமே சாதாரண ஊழியர் தான். மத்தவங்க எல்லாம் அதை ஓட்டி ஏழை தாயின் மகன் எல்லாம் வந்து எல்லாம் இப்படி வந்து அது வேற என்னன்னா இங்க இந்த சாதாரண ஊழியர் ப்ரோ. எங்க அப்பா போன் பண்ணி அவங்க அம்மா என்னடா பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மம்மி. அது சொன்னாலும் அது இல்ல மணி என்ன பாத்தீங்களா? சொல்லக்கூடாது. இல்ல மணி என்ன பாத்தீங்களா? இதெல்லாம் பேசுறதே அவங்களுக்கு கேட்காது. போன் அடிச்சு என்னப்பா தம்பி வர ஐடியா இருக்கா இல்ல அப்புறம் 10 நாளைக்கு அடிச்சு போயிட்டு நான்லாம் சண்டைக்கு இறங்க போன நம்ம வண்டி மேல கை வச்சுட்டான் அவன். ப்ரோ நாக்கெல்லாம் அதுவும் நீங்க நாக்கு ஆயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவன் தம்பி பாப்பா தான்டா. ஒரு ஆள் இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும், பயப்படாம இருந்திருக்கலாம் ப்ரோ. சத்தியமா வந்து இதுதான் ப்ரோ சாதாரண ஊழியர். என்னோட தாத்தா தான் வந்து சண்டை போடலாமா? அப்படியே வேணா திருப்பி ஒண்ணு இல்லலாமா? இன்னொரு போட்டு 5K போட்டு நான் அடிச்சு கதவை உடைச்சு விட்டேன். ஹேக்கர் மாதிரி அடிக்கிறாரு. நேட போடு ஹேக்கர் மாதிரிங்க ப்ரோ. ரிப்போர்ட் பண்ணி விட்டு போறாங்க ப்ரோ. நான் அடுத்த சீன்ல ஒரு கேடி தான் வைக்க போறேன். கில்லி ஷூட் போட்ட பாட்டங்க. இங்க பாரு அந்த வீட்ல ஒருத்தர் இருக்கான் சரியா? அந்த வீட்ல நான் மதன் ரிப்போர்ட் பண்ண போறேன். டேபிட் பண்ண ஏடு ப்ளேம் இருக்கு. நான் நேட போட்டு விட்டுருவேன். ஐயோ எனிமிலாம் வந்தானா? மண்டைய கழுவி யோசிச்சிட்டு இருக்கேன் எங்க போலாம். சிக்கன் டின்னர் எடுக்குமே. இங்க ஒரு தக்கா ரெடி. எல்லாம் ஆள விட்டுருங்கயா. இப்ப அடிக்க போறோம். அது மட்டும் தெரியுது. 76 டைம் இருக்கா? ஐயோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
நீங்க சரி நீங்களாவது அடிங்க பாப்போம். நான் அப்படி அடிச்சு பெட்டி ஆக்குறாங்களே. அத அழுத்தி விட்டதுதான் அப்புறம் ஒப்பி லெவல் ஆனாங்க. அழுத்திட்டான் பாட்டுக்கு. எப்படி தெரியுது உனக்கு? தெரியவே இல்லையே. சரி கவர் தானே மட்டும் தெரிஞ்சு போல உனக்கு. லேசா தெரிஞ்சிருக்கும். என்னை ஏதாவது போனேன் டின்னர் அடிக்க வச்சு நீ இறங்கலையே சொல்லி ராஜா. லிபிக்லாம் வேணாம். இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? அமைதியா பேசாம டேய் சரி ஏமாண்டே நீ போ. நான் விஜய் கூட்டம் டிக்கெட் இவ்வளவு நேரம் இங்கே இருக்கியா நீ? ஒரு வாயத்தாலும் பேசியிருந்தா உனக்கு சவுண்ட். ப்ரோ பிக் ஷவுட் அவுட் ஏமன் வெயிட்டி லைவ்ல தான் இருக்கான். அப்படியே லைவ் செக் பண்ணுங்க. ஏமன் வெயிட்டி அப்படியே அவனுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பையன் தான் கைஸ். டீம் கில் எப்படியாவது 15ஆவது இருக்கணும். அப்பதான் டின்னர் அடிக்கணும். பாத்துங்க டின்னர் அடிக்கணும். அடிச்சிருக்கலாம். எவ்வளவு பிரைஸ்? எங்க மதம் ப்ரோக்கு மட்டும் தான் சூப்பர் செட். எப்படி அத்தில நம்ம அப்ப எனக்கு ஜிபே எப்படி? ஒரு ஜிபே இல்ல உன சூப்பர் செட் உண்டு. போடா போடா. ஓகே மதம் போட சொல்லி நான் மதம் பே ஜிபே பண்ணிடுறேன். சரிண்ணா. ஆனா நாளைக்கு ட்ரை பண்ணிருக்கா. சூப்பர் செட்னா போட்டிக்கு வால்னா வராத. சூப்பர் செட்னா தான் போட்டி இன்னைக்கு. சூப்பர் செட் வாங்கி சுட்டி ஜிபே ஆவணும். ஓகே கம் ஆன் गाइस. அப்பதான் அவனுக்கு ஒரு கெத்தி. அவன் பேர் அங்க இருக்கும். ஜாலியா போட்டுக்குவான். நீ எப்பதால் ஜிபே வாங்க இந்த டிராப் மேல உட்கார்ந்திருக்காரு. அந்த இது குளோபல்னால இப்படி தான் வரும். அதெல்லாம் புரோதனம் தம்பி. அதெல்லாம் புரோதனம். கம் ஆன் गाइस. பாத்தறமா விளையாண்டா. என்னைய மாதிரி ப்ரோ பிளேயரா விளையாட ஆரம்பிச்சீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ஐசாத்து கூப்பிடுங்க ப்ரோ. இன்னும் ஜாலியா இருக்கு. எம்எஸ்ஓபியா எது கூப்பிடுறேன். எம்எஸ்ஓபியா ப்ரோ. இல்ல ஓல்டி ப்ரோ கூப்பிடுங்க. அவருதான் எனக்கு முடக்கா உங்ககிட்ட சார். அவன் இதுக்கு போய்ட்டான். அவரை கூப்பிடுங்க. காலேஜ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். எனக்கு முடக்கா பேசுவாரு. அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் இல்ல ப்ரோ. எனக்கு முடக்கா பேசு. அரியோ ஓடி புடியோ ஓடி ஈரியோ இல்ல ஃளைங் மேன் கூப்பிட்டா. சுஜல் வெட்டி கூப்பிட்டா. சுஜல் என்ன? சுஜல் இன்வைட் பண்றேன். வரனான்னு பாக்கல. எம்எஸ்ஓபி இது வரனா போ. எம்எஸ்ஓபி மேட்ச் கூட போய்ட்டான். சுஜல் என்ன கான்கறது? ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. டேய் சரிப்பா போலாம். நான் ஆரம்பிக்கிறதுனால கஷ்டமா வருவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் Let's go for 28,000 likes. Audio odi, audio odi, video odi, video odi guys. Bro, let's go for 28 bro. ஓமாலே 28,000 போலாம். 30,000 கிரியேட் ஓபனிங் இருக்கு. மறந்துடாதீங்க. போன மேட்ச் இது ப்ரோ. இந்த வெதர்னால நான் எஸ்கேப் ஆயிட்டு இது மாட்டிட்டோம். வேற வெதர் இருந்தா ஸ்மோக் கும்தா பண்ணிக்கலாம். கும்தா. ஆனா எப்படி செத்தான் தான் எனக்கு தெரியல. என்ன சாவடிச்சதா கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அச்சீஸ். தானன தானி தன்னானி சிச்சி தானனனானி தன்னானி சிச்சி தன்னனே மாஸ்க் எடுத்துரு. மாஸ்க் எடு. பாரு குண்டான Dress-ஆ வச்சு நீ என்ன அடி நீ ப்ரோனோ. அந்த Dress வச்சு ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. நம்பர் 2 பிக் ஃபேன் ஆஃப் யூ ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ அப்படி டிடிஏ மாறுறீங்க ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ. அடிச்சு அடி ப்ரோ இந்த சுட்டி பிளேயர்ஸ்னு ஒரு பாட் பிளேயர் இருக்கான். அவனை அடிச்சு பெட்டியாக்கி அந்த டிடிஎம் கார்டன் 20,900 guys. இந்த 100 likes to 28 guys. ஓ சுட்டி பிளேஸ் வந்து பாட்டா? சுட்டி பிளேயர்ஸ் ஒரு பாட் பிளேயர் இருக்கான் பாருங்க. அவனை அடிக்கிற அடியில இனிமே பப்ஜி பாக்கெட்டே வரக்கூடாது. உங்களுக்கு குதிச்சு சுட்டினா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கணும். அவன் பெட்டி ஆக்குங்க. அவனை பெட்டி டிடிஎம்ல அடிக்கிற அடியில இனிமே குஜல்னு பேரை கேட்டாலே அவன் தெரிச்சு ஓடணும். அவன் இதேதான் இந்த இப்ப நிர்மல் ரெட்டின்னு கேட்டா எப்படி அப்படியே பயந்து தெரிக்கிறான். அந்த மாதிரி அவன் உங்க பேரை கேட்டா இல்ல ஏன் உன் கூட சொல்ல மாட்டேன்றான்? அதுதான் நான் அவனை ஏற்கனவே தோக்கடிச்சிட்டேன். இப்பவே நிர்மல் ரெட்டி அவன் ஏன் உன் கூட சொல்ல மாட்டேன்றான்? சொன்னா பீடி ஆயிரும் அவன். சரியா? டேய் கோமாளி இம்புட்டா சுஜல் கிட்ட பேசிட்டியே. அவன் ஏதாவது சொன்னான்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ ஹெட்போன் போடல ப்ரோ. இல்ல சுஜல் ப்ரோ இருங்க. ப்ரோ பிளேயர்ஸ்லாம் வந்து பேச மாட்டாங்க.
ஒயிட்டிலாம் இப்ப என்ன வாய் சொல் வீரன் எங்க சுஜல் ஒயிட்டிலாம் என்ன போன வாட்டி பூக்கிய தலைவன் சொல்லி முடிச்ச வாய் பேசுவாங்க நல்லா. ஆனா வாய் பேசுறவங்க அவங்க எல்லாம் இந்த ஜோடி சுஜல் சுஜல் ஒயிட்டிலாம் ஒன்லி பூக்கிய தலைவன் முடிச்சு விட்ட ஒரே கிரிட்டு போட்டுட்டா கிரிட்டு. அடுத்தது நீதான் டார்கெட் பார்த்து சரவேரு. எனக்காக என் தங்க தலைவர் எனது அஞ்சா நெஞ்சன் தளபதி சுஜல் ஒயிட்டி எனக்கு எனும் பாட் பெட்டியாகுமாறு பெட்டிதான் எனும் நான் கடுமையாக கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்க இப்ப எல்லாம் சொன்னது தமிழ்ல டைப் பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ சுட்டி ப்ரோ நீங்க பெரிய ப்ரோ சொல்றேன். அதுதான் ப்ரோ சொல்றேன். நாங்கலாம் பப்ஜி பிளேயர்ஸ் ப்ரோ. நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் ப்ரோ. நம்ம ரெண்டு பேருக்கு என்ன மாதிரி பிளேயர்ஸ் புரியல. எந்த மாதிரி பிளேயர்ஸ்? நீங்க எல்லாம் பார்ட் பிளேயர்ஸ். ஓகே ஓகே. நாங்கலாம் ப்ரோ பிளேயர்ஸ். பாத்தே சுட்டி. ப்ரோ 15 கில்லாது மினிமம் இருக்கணும் டின்னர் அடிக்கணும்னா. சொல்லட்டும் நல்லா சொல்லட்டும். என்னதான் சொல்லட்டும். சுட்டி நீ தோக்காத பேசுறாங்க. பாட்ல வந்து விட்டுருங்க. விளையாண்டாதானே விளையாடவே மாட்டேன். Excellent work. அதுதான் பாத்தீங்களா அடிச்சு தெரியுதா பாத்தீங்களா நான் மட்டும் உன்னை நல்லா கண்டுபிடிச்சிட்டு இப்படி சொல்லி சொல்லியே உன்னை விளையாட பண்ணி உன்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறதை நிறுத்திட்டானுங்க. நல்லா தெரியுது. உன்னை அப்படியே பண்ணி 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 உன்னை மனதெல்லாம் பாதிக்க வச்சிட்டானுங்க. அது இந்த நிர்மலடி ப்ரோ இந்த நம்ம ஸ்பூக்கி தான் வரையாரு. என் தலை ப்ரோ தயவு செய்து பிரிட்ஜ் கூட்டு போங்க. தயவு செய்து உங்களை இப்ப இவன் விட்டா அவனுக்கு போயிட்ட அதானே ப்ரோ. அவன் தான் தோல்வி ஒத்துக்கிறான்ல நான் பாட்டுன்னு. அப்புறம் ஒத்துக்கிட்டான்.